Hi friends, welcome back to my channel King of Lottery 3 digit guessing. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு 2 நாளாக வீடியோ போடலை, மன்னிக்கவும். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அதனால் வீடியோ வந்து கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு போட முடியல நம்ம சேனலில். இல்லைன்னா கரெக்டாக போட்டுட்ருப்பேன். ஒரு கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு, அதனால் எதுவும் தொண்டை வர கட்டினதுனால எதுவும் பேச முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிக்கவும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? நம்மளோட சேனலை கிங் ஆஃப் லாட்ரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு நன்றி, பண்ணாதவங்க கொஞ்சம் ஞாபகமாக சைடில் இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நண்பர் ஒருத்தர் சொன்னார் வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வீடியோவில் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்குது, நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து நான் பண்ணுறேன். ப்ளூடூத் கனெக்டட் ஃபோனில் உங்களுக்கு போட்டு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக நம்ம ஃபோன்லேயே அப்படியே பேசுனதால வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார் ஃப்ரெண்டு ஒருத்தர். இந்த டைப் வாய்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்குதா நான் கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து கெஸ்ஸிங் நம்பரை பார்க்கலாம், நாங்கள் வீடியோவில் போகலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங் நம்பர் 3 டிஜிட்டில் என்ன வரும்ன்ட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம சிங்கிள் போர்டு பார்ப்போம். எப்பவும் பார்க்குறதா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, சரிங்களா? இன்றைக்கி வந்து ஏ போர்டில் வந்து அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சிங்கிள் போர்டு வந்து நீங்கள் போட்டு தைரியமாக விளையாடுங்க. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், சிங்கிள் போர்டு விளையாடும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம சிங்கிள் போர்டு பார்க்கலாம். ஏ போர்டில் 9க்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, பி போர்டில் 7க்கு, பி போர்டில் 7, சி போர்டில் 0க்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதை வந்து சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடுங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்ப்போம். ஏபி பிசி ஏசி, சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியில் பார்ப்போம். இதில் என்ன நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் அதிகப்படியான ஒரு ஃபார்மேட்டில் வர்ற நம்பர் பார்த்திங்கன்னா 35, 86, 83, 36, 58, 56. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங்கில் வருது. அதுக்கப்புறம் பிசிலையும் அதே நம்பர் தான், அதை நம்ம அப்படியே எழுதிப்போம். உங்களுக்கு நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்டேன், யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணலை. அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சொல்கிறதுக்கு, அதாவது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மைண்டு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ வர நேற்று தளபதி பிறந்தநாள் போச்சு, அரசியலுக்கு வராரு, ஜனங்களுக்கு வந்து நல்லது செய்வாரா இல்லை செய்ய மாட்டாரான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தளபதியை பிடிக்கும், நான் வந்து தளபதி கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க? தளபதி வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாரா? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் தனது பர்த்டே வந்து அவரோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கொண்டாட வேணாம், நீங்கள் வந்து அந்த கொண்டாடுற பணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போயிட்டு தமிழக வெற்றி கழக சார்பாக நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இதுதாங்க ஏபிபிசிஎஸ்சியில் இருக்கிற நம்பர் 35, 86, 83,
36 58 56. சரிங்களா? இது வந்து ஏபிபிசிஎஸ்சி. நம்ம ஃபாலோ நம்பரை பார்ப்போம். ஃபாலோ நம்பரில் 88 68க்கு ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ நம்பரில் இதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எந்த ஊர்லேருந்தெல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் டிக்கெட்டு போட்டு ஒரு ஃபைன் அடைஞ்சிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம 3 டிஜிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபாலோ நம்பர். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பார்ப்போம். ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். இதில் வந்து 3 டிஜிட்டில் எந்த நம்பர் வந்து அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட், அதாவது ஏபிசி, அதில் வந்து அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங்கில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4. சரிங்களா? இதுதான் வந்து அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. நம்ம இதை அப்படியே பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு எழுதியே காட்டிடுறேன். 2 4 1 4 2 1 1 4 2 2 1 4 4 1 2. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பாக்ஸ் டைப்பில். சரிங்களா? இது வந்து பாக்ஸ் டைப்பு. இது இல்லாமல் இதுக்கு அடுத்தது எந்த ஒரு அதிகமான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதையும் வாங்க நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். 7 6 4 இது இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து டபுள்ஸில் நிறைய சான்ஸ் வந்ததால் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதை நம்ம அப்படியே பாக்ஸ் டைப் எழுதிப்போம். 6 4 7 6 7 4 4 7 6 4 6 7 7 4 6. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து அந்த பாக்ஸ் டைப். இதே தான். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு பாக்ஸ் டைப்பை தெளிவாக எழுதி காட்டியிருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து இந்த கெஸ்ஸிங், ஃப்ரீ கெஸ்ஸிங் இருக்குது. உங்களுக்கும் இந்த மைண்ட் செட்டில் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் போட்டு விளையாடுங்க. இது வந்து என்னுடைய ஃப்ரீ கெஸ்ஸிங், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து லுக்கான்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், குட் கெஸ்ஸிங் ப்ரோ அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் நண்பருக்கு. ஏன்னா அவரை மாதிரி நம்மளோட சேனலை ஒவ்வொருத்தரும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களோட மைண்டில் என்னென்ன டவுட் வருதோ அதெல்லாம் கூட கொஞ்சம் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து இந்த ஜூன் மந்தோட வர ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன் நம்மளது. சரிங்களா? நீங்கள் ஒரே சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து நிறைய சேனலை வந்து போட்டு பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுங்க. என்னடா அது, அதில் அதை குத்துக்கிறான், இதில் குத்துக்கிறான், இந்த சேனல் எப்படி இருக்குது, அந்த சேனல் அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பமாயிடும். அதனால் நீங்கள் ஒரே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமான பணத்தை வந்து செலவு பண்ணாமல் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நான் செய்கிறேன். ஒவ்வொரு சேனல்லையும் நான் பதிவு பண்ணுறது தான். நம்மளோட தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த அதை ஒரு 4 பேருக்கு அதை பயன்படுற மாதிரி நம்ம செஞ்சால் தான் அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பயன் நல்லா இருக்கும், ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கெஸ்ஸிங்கை எடுத்து நீங்கள் போட்டு விளையாடுங்க. சிங்கிள் போர்டு விளையாடுங்க, 3 நம்பரை போட்டு விளையாடுங்க. இல்லை ஏபிபிசி விளையாடுனா அதை மொத்தமும் போட்டு விளையாடுங்க. ஃபாலோ பண்ணுற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டை கரெக்டாக பார்த்து விளையாடிக்கோங்க. இல்லை என்னால் மொத்தமும் போட்டு விளையாடும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னா நீ கம்மியாக போட்டு விளையாடுங்க. அதிகமாக போட்டு விளையாடி பணத்தை இழக்காதீங்க. இழந்ததுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் டேரக்டாக கேளுங்க. நானும் உங்களோட
ஒரு நண்பர் மாதிரி சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எது வந்தாலும் டவுட்டு ஷேர் பண்ணிங்க கேட்குவீங்களே, அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க சரிங்களா. இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. இதை கெஸ்ஸிங்கை போட்டு நீங்கள் வின்னிங் வந்தால் சந்தோஷமாக, வின்னிங் வந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்டருந்து நான் காசோ பணமோ எதுமோ நான் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்டேருந்து கிடைக்கிற என்னுடைய சேனலுக்கு எப்போவுமே ஒரு ஆதரவு மட்டும் இருந்தாவே எனக்கு போதுமானது. நீங்கள் சப்போஸ் அப்படி வின்னிங் வாங்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் பிரதர் நான் வின்னிங் வாங்கிட்டேன் பிரதர் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வின்னிங் ஆனதை பார்த்து ஒரு சிலர் வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கை ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஏதோ ஒரு கடம்பரச்சிலேருந்து மீண்டு வருவாங்க. என்னால் ஒரு பங்கும் உங்களால் ஒரு பங்கும் வரும். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.